அடுத்த பாடல் 1769. கொழுந்தினை காணில் குவளையம் தோன்றும் அப்படின்னு சொல்றார். இப்ப சென்ற பாடல்ல இறைவனுடைய ஆற்றலை வச்சு முழுசா பார்த்தோம். இறைவன் எப்படிலாம் இருக்காரு, என்னதான் இருக்காருன்னு. அப்ப அவர் இறைவன் அப்படி பார்க்கவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? ஏன்னா அப்பாலைக்கு அப்பாலாம் அவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு. ஆனால் நம்ம அவரை பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்றத இந்த பாடல்ல சொல்றாரு. முதல்ல கொழுந்தினை காணில் அப்படின்றது. கொழுந்து என்றால் நிறைய இருக்கு. கொழுந்து என்ற நம்ம செடிகளுக்கு கூட கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த முனையில வளர்றது கொழுந்துன்னு சொல்லுவோம். அதே நேரத்துல நெருப்பு எரியுது இல்லையா, அதை கூட கொழுந்துன்னு தான் சொல்லுவோம். கொழுந்து விட்டு நெருப்பு எரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி சொல்றாரு. அப்போ நம்ம உடம்புக்குள்ள இப்போ ஓமையாக ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? உடம்புக்குள்ள தனித்தனியா ஆற்றல் இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப இருதயத்துக்குள்ளலாம் ஆற்றல் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா சின்ன சின்ன அறிவா உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப சின்ன சின்னதா எரியிற நெருப்பு எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்னதா ஒரு 4 பேப்பர் 10 பேப்பர் எரியுது, இல்ல 4 விறகு எரியுதுன்னு வச்சுக்கோ. தனித்தனியா பார்க்கும்போது சின்ன சின்ன நெருப்பா இருக்கும். எல்லா ஒரு ஆயிரக்கணக்கான விறகு இருக்கு, ஆயிரக்கணக்கான எரியுமோ சின்ன சின்ன நெருப்பா இருக்கும். மொத்தத்தையும் தூக்கி போட்டோம்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய நெருப்பா பத பதன்னு எரியும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளுக்குள்ள சின்ன சின்ன அறிவா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப எல்லா அறிவையும் தூக்கி மொத்தமா ஒண்ணு சேர்த்து வச்சோம்னு வச்சுக்குவோம். அப்ப எப்படி இருக்கும்? பேரறிவாகும் இல்லையா அந்த இடத்துல? ஆனால் இன்னைக்கு சிற்றறிவுல தான் இருக்கு எல்லாமே. இருதயத்துக்கு ஒரு அறிவு, ரத்தத்துக்கு ஒரு எல்லாம் மொத்தமா. அது மாதிரி இப்ப இங்க கொழுதனை காணில் அப்படின்னா உள்ளுக்குள்ள சிறு சிறு அறிவாக இங்கு உடம்புக்குள் இறை ஆற்றல், இறைவனுடைய தலைமை அவர் மேல இருந்து கட்டளை இட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால உடம்புக்குள்ள இவ்வளவு அறிவு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இன்னைக்கு நான் செய்கிறேன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இது இறைவனால் இங்கே இருதயம் வேலை செய்கிறது, இறைவன் கட்டளையால் ரத்தம் சுத்துது, இறைவனது கட்டளையால் எனக்கு உள்ள எல்லா பொருளும் வேலை செய்யுது, இறைவன் கட்டளையால் எனக்கு பசிக்குது, இறைவன் கட்டளையால் நான் சாப்பிட்றேன், இறைவன் கட்டளையால் என்னுடைய பசி போயிடுச்சு, இறைவன் கட்டளையால் தண்ணி குடிக்க, இப்படி ஒன்று நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்குவோம். அப்போ உள்ளுக்குள்ள இறைவன் எங்கெங்கெல்லாம் கட்டளை இடுகின்றாரோ அப்போ ஒன்னொன்னா முதல்ல உணரா முடியும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோம், அதுதான் நாங்க கொழுந்து. இப்ப கொழுந்து விட்டு எரியுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பொருள் இப்ப புரிஞ்சிருக்கும். இப்ப இது ஞான கொழுந்து. இந்த இடத்துல ஞானம்ன்றது அறிவு, சின்ன சின்ன அறிவா உள்ள இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா பாக்குறோம் பெருசா. ஸோ அதை காணில் அப்படிங்கிறாரு. அதை யார் ஒருத்தரால பார்க்க முடியுதோ, தரிசிக்க முடிகின்றதோ அவர்களுக்கு குவளையம் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ குவளையம்னா பூமி அப்படின்னு பொருள். ஸோ பூமின்னா என்ன? இந்த உலகம் தான். ஸோ இந்த உலகம் அவர்களுக்கு தோன்றும் அப்படின்றாரு. எப்படி தோன்றுமா? இறைவன் எப்படி இங்க உள்ளுக்குள்ள கட்டளை இட்டுக்கிட்டே இருக்காரோ, அப்ப நமக்குள்ளே கட்டளை இடுகின்ற இறைவன் தான் இந்த உலகத்திற்கும் கட்டளை இட்டு கொண்டு இருக்கின்றார். இந்த உலகம் ஃபுல்லா அவர் தான் இருக்கிறாரு அப்படின்றத அவர்களுக்குள் தோன்றும். உலகத்தையே தோணிக்க இந்த சிந்தனை வர ஆரம்பிக்குமா முதல்ல ஆரம்ப நிலையில. இறைவனை முதல்ல நமக்குள்ள பார்க்கணும். நமக்குள்ள பார்த்த இறைவனை தேவைச்சுன்னா அந்த இறைவன் தான்ப்பா வெளியில ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இங்க. சரிங்களா? ஸோ அதான் சோதடியில சொல்றாரு, கொழுந்தினை காணில் குவளையம் தோன்றும் அப்படின்னு. அப்ப அடுத்த ரெண்டாவது இல்ல, எழுந்த இடம் காணில் இருக்கலும் மாமே அப்படின்னு சொல்றாரு. ஸோ எழுந்த இடம் அப்படின்றாரு. ஸோ எழுந்த இடம் எங்க எழுது? நமக்குள்ளதான் எழுது. ஏன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன ஆற்றலை தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ எழுந்த தடம் காணில், தடம்னா சுவடு. சுவடுன்னா நம்ம ஏதாவது ஒரு தடயம் பார்க்கறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, சூடு, அவருடைய கால் சுவடு அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஆதாரம் இங்க இருக்கா பாரு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, ஆமா இந்த இடத்துல அவங்களுடைய சூடு இருக்கு, இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு போனார், அவர் வந்துட்டு போன சூடு இதனால தெரிஞ்சு, அவருக்கு இந்த பழக்கம் இருக்கு, அப்ப அதனால இந்த சுவடு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்காக. ஸோ அப்ப எழுந்த தடம் காணில்னா அவரு நமக்குள்ள இருக்கிற இறைவனுடைய சுவடை இங்கு காணில் கண்டு உணர்ந்தால் இருக்கலும் ஆமே அப்படின்றார். அப்ப என்ன? அவரோடு சேர்ந்தே இருக்கலாம். இப்ப வந்து நம்ம தனிச்சுதான் இருக்கோம், சேர்ந்தும் இருக்கிறோம், தனித்தும் இருக்கிறோம். எப்படி சேர்ந்து இருக்கோம்? அவர் கட்டளை இட்டுக்கிட்டே இருக்காரு, அந்த இடத்துல சேர்ந்து நிக்கிறோம். ஆனால் நான் செய்தேன் என்ற எண்ணத்துல நம்ம இப்ப தனிச்சு நிக்கிறோம். ஆனா இப்ப அந்த பாடல சொல்லப்பட்டபடி நம்ம அந்த உள்ளுக்குள்ள சின்ன சின்ன அறிவா இருக்கிறத பார்த்தாச்சு, பேரறிவா இறைவன் இருக்கிறத உணர்ந்தாச்சு. அதனால வெளியிலயும் அந்த இறைவன் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்ட இடத்த அதுக்கு பின்னாடி அந்த இறைவனை எந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த இடத்த பார்த்தோம்னா அவரோட நாமும் சேர்ந்து இருக்கலாம், இருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு நமக்குள்ள இருக்க இறைவனை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்ப இந்த கை யாரு? இறைவன்.
தலை யாரு? இறைவன். விரல் யாரு? இறைவன். முடி யாரு? இறைவன். அப்படி ஒரு ஒரு பொருளையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு சொல்ல முடியாது. இறைவன் எனக்குள்ளதான் இருக்காரு, ஆனா முடிக்குள்ளலாம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ எல்லா இடமும் இறைவன் தான் இருக்காருன்னு சொல்ற மாதிரியே, இப்ப இந்த அறிவை எங்க இருக்காருன்னு பார்த்துட்டோம். ஆரம்ப இடத்தை பார்த்துட்டது மாதிரியே வெளி உலகத்தை பார்க்கறோம் இல்லையா? பார்த்ததுக்கு அப்புறம் அப்ப இங்க ஒரு இறைவன் இருக்காரு, அங்க ஒரு இறைவன் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அந்த உடம்புக்குள்ளேயே நான் தான் இருக்கேன். ஏன்னா இங்கேயும் இறைவன் இருக்காரு, அங்கேயும் இறைவன் இருக்காரு. ஸோ இந்த இறைவனை உணர்ந்துட்டதுனால இங்கேயும் நான் தான் இருக்கேன், அங்கேயும் நான் தான் இருக்கேன். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ வேறானாத இருக்கும், நான் வேறாத இருக்கும், பவதி தமிழ்னு பாடியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியே ஸோ நாம் தான் எதிரில் இருக்கக்கூடியது. அந்த உணர்வு தான் எழுந்த இடம் காணில் இருக்கலும் ஆகும் அப்படின்னு சொல்றது. சேர்ந்தே இருக்கிறது. எந்த இடத்த பார்த்தாலும் இறைவன் தான் தெரியாது. அந்த இடத்துல நாமும் இருப்போம். இறைவனோடே எங்கு பார்த்தாலும் சேர்ந்தே இருத்தல் நிலை. அதான் இரண்டாவது அடிக்கு பொருள். ரெண்டாவது அடியை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். மூன்றாவது அடியில பரந்த தடம் காணில் பராபதி மேலே அப்படின்னு சொல்றேன். பரந்த தடம் காணில் பரந்தன இறைவன் தான் உள்ள இருக்காருன்னு பார்த்தாச்சு. வெளியிலேயும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவர் தான் இருக்காரு. அப்ப கண்ணுக்கு தெரியாத இடம் என்று ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த அண்ட சராசரம் ஃபுல்லா பறந்து எரிஞ்சிருக்கு. எல்லா இடத்தையும் நம்மளாலதான் பார்க்க முடியலையே இல்லையா? அப்படி பறந்த இடம் எல்லா இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னாலும் பராபதி அப்படின்னு சொல்றாரு. பரானா யாரு? இங்க அசையும் சக்தி, அசையா சக்தியா இருக்கக்கூடிய இறைவன் சொல்லும் இல்லையா? அதுக்கு தலைவன் பதி என்று சொல்லக்கூடியது. பராசக்தியினுடைய தலைவன். எல்லாத்துக்கும் மேல அவர் தான் வீட்டு இருப்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பதி மேலே அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம முன்னாடி சென்ற பாடல் ஒரு விளக்கம் பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த மேலே என்று சொல்லப்படுவது மேலனா எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு பொருள் அல்ல. இது எல்லாமே அந்த அசையா சக்திக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் மேலே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்குள்ள இருக்கிறதா வெளியில பார்த்தாச்சு, வெளியிலயே நாம தான் இருக்கோம்னு பார்த்தாச்சு. அப்ப வெளியில உள்ள ரெண்டு இடத்துலயும் நாம தான் இருக்கோம்னு பார்த்தாச்சு. அப்ப கண்ணு கெட்டாத தூரத்துல ஃபுல்லா இடத்துலயும் அந்த இறைய நம்ம தான் இருக்கோம் அப்படின்றத எப்போ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போ அந்த இறை ஆற்றல் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய இறைவன் எது போன பாடல் அந்த தூவெளியில அப்பாலைக்கு அப்பாலாம்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனை இங்கு தெரிந்து கொள்ளலாம். அததான் அடுத்தடியில சொல்றாரு. திரண்டு எல கண்டவர் சிந்தையுள் ஆனே அப்படின்னு சொல்றாரு. திரண்டு எல கண்டவர் அப்படின்னா என்ன? திரண்டு அப்படிங்கிறது. திரண்டுன்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறது. நம்ம பால் திரண்டு வருதா, தயிர் திரண்டு வருதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது திரண்டு வச்சா என்ன? மொத்தமா ஒரு வினாடியில பால் தயிரா மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்போது மாதிரி நாம முதல்ல என்ன பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இந்த இடத்துல இறைவன் இயங்குகிறாரு, அப்புறம் இயக்குகிறாரு, அப்புறம் அவர் தான் தலைவனா இருக்காரு, அப்புறம் இந்த உடம்பு இந்த பகுதியில் அவர் தான் இருக்காரு. இப்படி ஒன்னொன்னா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் வெளியிலே இருக்கிறது இறைவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாச்சு. அப்ப அந்த இடத்துலயே நாம தான் அங்க இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்புறம் இந்த இறைவன் தான் அண்டசராசனம் ஃபுல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அவர் தான் இந்த இடத்துல தூவெளியில இருக்கிறதா இருக்காரு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்படி எல்லாத்தையும் ஒன்னொன்னா தெரிஞ்சு கொள்வதுதான் இந்த இடத்துல திரண்டு எல கண்டவர். கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் அவருக்குள்ளே இருந்தே தெரிஞ்சுக்கிறார். இலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? இலைன்னா எழுதல். எங்க நம்மளுடைய சிந்தனையில ஒன்னொன்னா வரணும் இதெல்லாம். இதை வந்ததுக்கு பின்னாடி யார் ஒருத்தர் அந்த பராசக்தியை பராசக்திக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த பதியாக இருக்கக்கூடிய அசையா சக்தியை வந்து பார்க்கிறாரோ அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தா சிந்தை உள்ளானே அப்படின்னு சொல்றாரு. கடைசியில அங்கதான் இருக்காரு அப்படின்னு பார்த்தா கடைசியில இவருடைய அறிவு சிந்தனைக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்காருன்றதை தெரிந்து கொள்வார்கள். இப்ப நம்ம எங்க சொன்னோம்? அப்பாலைக்கு அப்பாலாம் ஒரு இறைவன் சொன்னோம் இல்லையா? அவர் எங்க இருக்காரா? எங்கேயோ இல்லையா? நம்மளுடைய சிந்தனையில தான் இருக்கார். ஸோ இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் நமக்குள்ளிருந்து சிறு சிறு அறிவாக வெளியாகின்ற அறிவு ஞானம் அனைத்தையுமே நம்ம மொத்தமாக சேர்த்து பார்த்தால் இது பெரிய அறிவாக தெரியும். யார் ஒருவரால் அந்த பெரிய அறிவை தெரிந்து கொள்கின்றாரோ அவர்களுக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அதே இறைவன் தான் இயக்குகின்றார் அறிவாக என்பது தெரிந்துவிடும். ஸோ அந்த இறைவன் எங்கு இருக்கின்றார்னா நமக்குள்ளே எந்த இடத்தில் எழுகின்றாரோ அவர் சுவடு இருக்கக்கூடிய இடத்தை யார் ஒருவரால் பார்க்க முடிந்ததோ அந்த இடத்துல இங்க இருப்பதும் அந்த இறைவன் தான் அங்க இருக்கிறதும் அங்க இறைவன் தான் என்பது போல இங்கும் நாம் தான் இருக்கிறோம் அங்கும் நாம் தான் இருக்கின்றோம் என்பதை அவர் தெரிந்து கொள்கின்றார். ஸோ இங்க இடத்துலதான் அவங்க இருக்காங்க பார்த்தா கண்ணுக்கு தெரிந்த இடம் கண்ணுக்கு தெரியாத இடம் என்று சொல்லக்கூடிய பறவெளியில் முழுவதுமாகவே அவர் தான் இங்கு இருக்கின்றார்.
அப்படி இருக்கக்கூடிய இறைவனை பார்த்தோமேனால் அங்கு அசையா சக்தியையும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த எல்லாமே அந்த அசையா சக்திக்குள் தான் ஒடுங்குகின்றது என்பதை அவர் தெரிந்து கொள்கின்றார். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமா தனக்குள்ள யார் ஒருவரால் தெரிந்து கொண்டாரோ அந்த இறைவன் வேறுக்கும் இல்லை, நம்முடைய சிந்தனையில் தான் இருக்கின்றார் என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பு முதல்லையும் நமக்குள்ள தான் பார்க்குறோம். இந்த உடம்புக்குள்ள இந்த விரல் அசையுது, இறைவன் இருக்காரு, எங்கே இறைவன் இருக்காரு அப்படின்றது ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் நமக்குள்ள இருக்கிறது இறைவன், அப்புறம் வெளி உலகத்தில் இருக்க இறைவன், அப்புறம் அண்டத்தில் இருக்கவன், எல்லா இறைவனும் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு கடைசியில் எங்கே தான் மொத்தமாக இருக்காரு தான் நம்ம சிந்தனையில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதான் அந்த பாடலுடைய கருத்து.